வெல்கம் டு பிரபு மேத்ஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு நியூ வியூவர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டையும் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இப்போது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது நமக்கு தெரியும். ஸ்லைடிங் ப்ராசஸோடு சேர்த்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ப்ரெஸ் நோட்டில் TNAU தெளிவாக கொடுத்துருந்தாங்க. சார் நாளைக்கு 11ஆம் தேதி கட்டாயமாக நாங்கள் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே, சார் எங்களுக்கு மெயில் வரல, எங்களுக்கு செலக்ட் ஆகுமா, சீட் அலாட் ஆகுமா, ஸ்லைடிங் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு அவங்க கிளியராக கொடுத்த நோட்டை வச்சு ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அந்த மார்ஜினில், அதாவது ஃபஸ்ட்டு சீட் அலாட்மெண்ட் எடுத்தது போக நாட் அலாட்டட்னு வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஹை லெவல் கட் ஆஃபில் இருந்த எல்லாருக்கும் இந்த 898 சீட்டு ஃபஸ்ட் ரவுண்டு சீட்டு அலாட்மெண்ட்டில் வேக்கன்சி இருந்த எல்லா சீட்டையும் ஃபில் பண்ணிட்டாங்க. 898 சீட்டுமே ஃபில் பண்ணி அந்த ஷுவர்லி கேண்டிடேட்ஸுக்கு மெயிலும் சென்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் உங்களுக்கு யார் செலக்டட் கேண்டிடேட், நீங்கள் என்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரணும் அப்படிங்கிறதே அழகாக அவங்க வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ நீங்கள் தவறாமல், சார் எனக்கு மெயில் வரல அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். நீங்கள் செலக்டட் கேண்டிடேட்னால் போய் வெப்சைட்டில் அந்த பிடிஎஃப்பை செக் பண்ணி பாருங்கள். உங்களோட நம்பர் இருந்தால், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்ததுன்னா, என்ன டேட்டு என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டு அந்த டைமில் எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் எடுத்துகிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிடுங்க. சரிங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது நேற்றைக்கு சீட் அலாட் ஆனவங்களுக்கு மட்டும், புதுசாக நேற்றைக்கு சீட் அலாட் ஆனவங்களுக்கு மட்டும், இவங்க ஸ்லைடிங் போட்டுட்டு நேற்றைக்கு சீட்டு வேறு காலேஜ் மூவ் ஆனவங்க அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சிட்டாங்க. சார் இதை தாண்டி நேற்றைக்கு சீட் அலாட் ஆனவங்க மட்டும் 15லேருந்து 16, 17 இந்த 3 நாளைக்கும் நேரடியாக கோயம்புத்தூர் போயிடுறீங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடும். இப்போது அதை தாண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் செகண்ட் ஸ்லைடிங் வருமா, ஸ்லைடிங் 2 வருமானு. ஸ்லைடிங் 2 கட்டாயமாக வரும் சார். அப்போ தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இதிலேயே முடிஞ்சது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த ஸ்லைடிங் 2ல் எங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த நாட் அலாட்டட்னு இன்னும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னா, இந்த சான்ஸ் எப்போ மூவ் ஆகும்னா 15, 16, 17 இப்போது நேற்றைக்கு சீட் அலாட் ஆனவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா, 11ஆம் தேதி சீட் அலாட் ஆனவங்க 15, 16, 17 இந்த 3 நாளைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறாங்களா, இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட ரிசல்ட், அதோட வேக்கன்சி அன்னைக்கு ஈவினிங் தெரியும். 17ஆம் தேதி ஈவினிங் மேக்ஸிமம் தெரியும். அதை வச்சு அதில் வேக்கன்சி வந்தால் மட்டும்தான் ஸ்லைடிங் 2 19ஆம் தேதி நடக்குதில்ல, அந்த 19ஆம் தேதி உங்களுக்கு மறுபடியும் சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க. 17ஆம் தேதி வேக்கன்சி இருந்தால் மட்டும் 19ஆம் தேதி உங்களுக்கு ஆன்லைன் மோட்டில் ஸ்லைடிங் 2வும் சீட் அலாட்மெண்ட்டும் உங்களுக்கு நடக்கும். இல்லை வேக்கன்சி இல்லைங்கிற பட்சத்தில் அதில் ஸ்லைடிங் 2 மட்டும்தான் நடக்கும். ஸோ நம்மளோட ப்ரிடிக்ஷன் வைஸ் பார்த்தா கட்டாயமாக இப்போது நேற்றைக்கு 11ஆம் தேதி சீட் அலாட் ஆனது அதிகபட்சம் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டெல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்லேயே மேக்ஸிமம் ஃபில் ஆகிடுச்சு. 1 or 2 மெம்பருக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரைவேட் அஃபிலியேட்டடுங்கிறதுனால நிறைய பேர் ரெஃபர் பண்ணுறதை கொஞ்சம் குறைக்கிறாங்க. இதுதான் ஸ்டேட்டஸாக இருக்குது. அப்படிங்கிறப்போ கட்டாயமாக நமக்கு வேக்கன்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு 898 இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. கண்டிப்பாக ஒரு 50க்குள்ளே வர்றதுக்கோ ஒரு 100க்குள்ளே வர்றதுக்கோ சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா நம்மளுக்கு ஹையர் அஃபீஷியல் சொல்கிறது. அதிகபட்சமாக ஒரு 50 ரேஞ்சு ஒரு 100க்குள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவுமே கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா வெயிட் பண்ணி எடுத்தவங்க அதை கொஞ்சம் யோசிப்பாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. 16, 15, 16, 17 சிவி முடிச்சுட்டு இப்போ நேற்றுக்கு சீட் அலாட்டவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்தா மட்டும்தான் அந்த வேக்கன்சி லிஸ்ட் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம், மறக்காமல் பாருங்கள். ஸோ தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ.